இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க என் வீட்டு மேலதான் இருக்காங்க. ரொம்ப வயலண்டான ஆளு. கெட்டியா பிடிச்சு கூட்டு போங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சது ஸ்டோர் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டேன். இதான் ஸ்டோர் ரூமோட சாவி. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைட் சைடுல முதல் டோர். போய் பாருங்க. வாங்க போலாம். எதுக்கு கொஞ்சம் புஷ்அப்ஸ் எடுப்போம். ஏய் பூட்ட துறையா, சீக்கிரமா துற. புடிங்க புடிங்க அவனை. சார் சார் இந்த 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 யுவன் ராதாவோட கழுத்தை நெரிச்சா சார். சரி இவன் ராதாவுக்கு என்னமோ பண்ணிருக்கா, ப்ளீஸ் அவனை பிடிங்க சார். இவன் ராதா இல்ல ராதிகா. அதை விடு. நான் ஏன் ராதிகா கழுத்தை நெருக்கணும்னா? யோ என்னைய உன் இஷ்டத்துக்கு பேசுற? என் ஒய்ஃப் கழுத்தை நானே நெருப்பினா? அவன் முதல்ல வீட்லயே இல்லையே. ஏன்டா போய் சொல்றேன்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சார் நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. இந்த ஆளு என்ன மறுபடியும் மிரட்டான் தெரியுமா? என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவனை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சேன். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, அவனை பிடிச்சிட்டீங்க. இப்ப ஐடியா தேடுறான். இவன் திரும்ப ராதிகாவை ஏன் தெரியுமா ராதா ராதான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என் மேல பழைய போல பாக்குறான் சார். இவன் தான் என் மனைவி ஏதோ பண்ணிட்டான். என் மனைவி என்னடா பண்ண? நான் என்ன வாங்கி முடியும்? நீ சொல்லு. ராதிகா எங்க? ஏடா அவ? ராதிகா எங்க? சார் ப்ளீஸ் சார் எழுதிட்டு போங்க சார். எனக்கு பயமா இருக்கு. ராத்திரி ஃபுல்லா இந்த பயத்துல தூங்க முடியாது. அப்படியே இந்த பொண்ணி கூட ராதா மட்டும் ஏதாவது பண்ண நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீ ராதிகா ஏதாவது பண்ணனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கோ. உன்னை கொண்டு விட உயிரோட போங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏய் அவனை இழுத்துட்டு போங்க. போங்க. நட போ போ. நான் வரல ராமா. ராதா. How sweet. I love it. அப்பா அப்பா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. ஏய் இங்க பாரு. போய் அமைதியா உட்கார போறியா இல்லையா? மைனர் நீ. அதனால தான் உன்னை லாக்அப்ல போடல, வெளியில உட்கார வச்சிருக்கோம். தேவையில்லாம கலாட்டா பண்ண உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்பா அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா ப்ளீஸ் எழுந்திருங்க. அந்த பொண்ணை உட்கார வைங்க. ஏய் பொண்ணு இங்க என்ன பண்ற? இல்ல வந்து உட்காரு வா. அப்பா ராதாவை விடுடா. ராதா ராதா. அப்பா இங்க வாங்க. விடுங்க அப்பா. நான் நல்லா இருக்கேன். ராதா எங்க? அவ நல்லா இல்லல்ல. இன்ஸ்பெக்டர் சார். சார் ப்ளீஸ் சார் என்ன போக விடுங்க. என் மனைவி பெரிய பிரச்சனையில இருக்கா சார். ஒரு வாட்டி அவளை கண்டுபிடிச்சு சேஃபான இடத்துல விட்டுட்டு அப்புறம் நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். ப்ளீஸ் சார் என்ன கொஞ்சம் போக விடுங்க ப்ளீஸ். முதல் விஷயம் அவ உன் பொண்டாட்டி இல்ல, இன்னொருத்தன் பொண்டாட்டி. அதனால தேவையில்லாம கத்தாம அமைதியா இரு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சார் என்ன எவ்வளவு வேணா அடிச்சுக்கோங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் என்ன போக விடுங்க சார். என் மனைவி பிரச்சனையில இருக்கா. ப்ளீஸ் சார் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன கொஞ்சம் போக விடுங்க சார். போய் அமைதியா உட்காரியா? சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் போக விடுங்க சார். நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டியா நீ? அமைதியா போய் உட்காந்துரு. ஏய் நீ அங்க போய் உட்காரு. மேடம் உங்களை கூட்டிட்டு போங்க. வா அப்பா வந்து இங்க உட்காரு. சார் ப்ளீஸ் சார். போய் அமைதியா உட்காரு. கத்தி பிரயோஜனம் இல்ல. ராதா ராதா இது கீர்த்தி அக்காவோட குரலாச்சு. நான் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். இப்ப அவங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ராதா கீர்த்தி அக்கா.
கடவுளே கிருஷ்ணா, உதவி செய்யுங்க. ராதா, கடவுளே கிருஷ்ணா, கீர்த்தி அக்கா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. வீட்ல யாரும் இல்ல போல இருக்கே. கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராதா, இந்த மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்காத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மோகனனாவையும் குஷியையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருப்ப. அக்கா ப்ளீஸ் அமைதியா இருங்க, சத்தமா பேசாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அது விஷயம் என்னன்னா, அது கீர்த்தி கீர்த்தி, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். ராதா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? அவன் நல்லா இருக்கா? இல்ல கீர்த்தி, நீ ஏன் அமைதியா இருக்க? சொல்லு கீர்த்தி. அந்த யுவன் ரொம்ப மோசமானவன். அவன் பைத்தியம். அவன் ராதாவை என்ன பண்ணாலும் பண்ணுவான். போத நிறுத்துங்க. நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. என்ன மோகனா, நீங்க எந்த ராதாவுக்காக கஷ்டப்பட்டு இங்க அழுதுட்டு இருக்கீங்களோ, அந்த ராதா மறுபடியும் அவனையே கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா. மறுபடியும் அவனையே கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டு இருக்கா. இல்ல இல்ல இல்ல, இது உண்மையா இருக்க வாய்ப்பில்லை. இதான் உண்மை மோகனண்ணா. அந்த ராதாவே என்கிட்ட சொன்னா. சொல்லு ராதா, என்ன விஷயம்? கேம் ஓவர். ஓ